மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மேஷ ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களில் மிக முக்கியமானவை செவ்வாய், குரு, சந்திரன். இம்மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்திலே இருக்கின்றன. திரிகோணஸ்தானம் என்றால் 120 டிகிரிஸ் என்று சொல்வார்கள். அதாவது குரு மேஷத்திலே இருக்கிறது, அதற்கு 5ஆம் இடமான சிம்மத்திலே செவ்வாய், அதற்கு 5ஆம் இடமான தனுசிலே சந்திரன். இம்மூன்றும் ஒன்றுக்கொன்று திரிகோண நிலையிலே 5ஆம் இடமாக குருவுக்கு 5, செவ்வாய்க்கு 5, சந்திரனுக்கு 5, மறுபடியும் குரு என்று இத்தகைய ஒரு கிரக அமைப்பு மிகவும் அபூர்வமானது. இதன் பயனாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் ஒரு சிலரை தேடி வரும், அரசாங்க கௌரவங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறுகின்ற, மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலர் மிகப்பெரிய பதவிகளுக்கெல்லாம் உயர்த்தப்படுவார்கள். நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய பதவிகளெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அவ்வளவு மிக சிறப்பான கிரகநிலை கொண்ட ஒரு நாளாக மேஷராசிக்கு இந்த திங்கட்கிழமை விளங்குகின்றது. ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாகவே இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள் என்னவோ அதை மட்டும் செய்தால் போதுமானது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இயன்றவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற மிக சிறந்த நாள் என்று இந்நாளை சொல்லலாம். திருமண தடை விலகுகின்ற நாள், புத்திர சந்தானம் உருவாகின்ற நாள், கணவன் மனைவியரிடையே நல்லிணக்கம் ஏற்படுகின்ற நாள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை, அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 5இல் சந்திரன், 9இல் குரு என இம்மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று 5ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். தொழிலிலே நீங்கள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சாதகமாக முடிந்துவிடும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்நாள் இருக்கும். தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். எனினும் எதிலும் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்நாள் இருப்பதால் நீங்கள் துணிந்து முயற்சிகள் செய்யலாம். துலா ராசிக்கு இது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயர்கின்ற நாள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை தரம் உயர்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நாள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பாக்யாதிபதி சந்திரனும் குரு பார்வை பெறுகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பட்டங்கள், பாராட்டுகள், விருதுகள் எல்லாம் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் உள்ளது.
தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலே செவ்வாயும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவும் இருக்கின்ற காரணத்தினால் அபரிமிதமான வளர்ச்சி காண்கின்ற நாளாக இந்நாள் இருக்கும். தொழிலிலே ஒரு மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பண வரவு அதிகமாகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். முன்பு செய்த முதலீடுகளெல்லாம் இப்பொழுது முதிர்வடைந்து கைக்கு வந்து சேர்கின்ற ஒரு அற்புதமான நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு கொண்ட நாள். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவரிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்வார்கள். வெளியூரிலே கணவர் வேலை பார்த்து கொண்டு மனைவி வேறு ஊரிலே இருந்து வெறும் தொலைபேசி மூலமாகவே பேசிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்பொழுது அது மாறி இருவரும் ஒரே ஊரிலே ஒன்றாக குடித்தனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். பிரிவுகள் நீங்கும். அற்புதமான நன்மைகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மட்டுமின்றி தொழிலும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஏராளமான பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தன லாபம் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய நீண்ட நாளைய விருப்பங்களெல்லாம் நிறைவேறுகின்ற நாள். ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு அற்புதமாக நன்மை செய்யும் விதத்திலே 10ஆம் இடத்து சந்திரன் குரு பார்வையிலே இருக்கிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவது பற்றிய எண்ணம் ஏதேனும் இருந்தால் அதை தற்காலிகமாக ஒத்தி வைத்து விடுவது நல்லது. தற்போது உள்ள தொழிலிலே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மாற்றம் செய்து கொள்ள உகந்த நேரம் இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.